உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு கோல்சாரத்தில் இந்த வார பயிற்சி பலன்களை பார்ப்போமுங்க. கோல்சாரம் கண்டிப்பாக பார்த்தாகணும். அதாவது யோகமான ஜாதகத்தில் கோல்சாரம் வேலை செய்யும், ஆனால் உணர முடியாது. கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியான அன்றாடம் உழைத்து பிழைக்கூடிய நார்மலான ஜாதகத்துக்கு கோல்சாரம் தான் பலனை கொடுக்குது. பார்க்கணுங்கிற விஷயமே இல்லை, பலனை கொடுக்குதுன்னு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு முன்னுரையாக சொல்லிட்டேன். இந்த வாரம் 13/4/2026 இருந்து 19/4/2026 உள்ளக்கும் ஒரு வார பலன்களை சொல்ல போறேன். 12 ராசிகளுக்கும் சொல்ல போறேன். மேச ராசிக்கு ராசியில சுக்கிரன் இருக்காருங்க. அப்ப ஒரு நல்ல உத்வேகம், ஒரு முயற்சி, எல்லாமே ஆரோக்கியம், எல்லாமே இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் சொல்லிடணும். சந்திரன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காருங்க. லாபம், தொழில் பண்ற அமைப்புல லாபம், எல்லாமே லாபம். சிறு தொழில் புரிஞ்சா கூட அதில் லாபங்கள் கிடைக்கும். சின்ன தொழில் பண்ணுறேன், ஒரு வண்டியில் வச்சு ஒரு பொருளை கூட்டு போகிறேன், ஒன்றுமே பலன் இல்லையே அப்படின்னு சொல்கிறது கூட இந்த வாரம் 13, 14 இந்த தேதிகளில் 11ஆம் இடத்துல சந்திரன் குருவோட பார்வையில் இருக்காரு. அதுதான் சிறப்பு. அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருந்த சந்திரனாலும் அந்த அமாவாசை இருளை குரு பகவான் போக்கிடுவார். அப்போ லாப அமைப்பாக 13, 14 தேதிகளில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3ல் இருக்காரு. உங்கள் முயற்சிகள் பலித பார்க்கும். எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் ஸ்தானங்கள் கொடுத்துருக்காங்க. 3ல் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ பருவ வயதில் உள்ள வயசுக்கு தக்கபடி தான். பருவ வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படி எண்ணங்கள் இந்த வாரம் அவங்க மனசில் படும், ஜாதகருக்கே உருவாகும். இந்த காதல் அமைப்புகள் அதில் தாங்க வரும். அதுக்கடுத்து 9ஆம் இடத்தை பார்க்கறனால பாக்கியமான அமைப்புகள் கிடைக்கும். தந்தையார்கிட்ட உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அது அவர் மனசு சரின்னு சொல்லக்கூடிய நாளாகவே இந்த வாரத்தில் 13, 14 தேதியில் இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்துல அந்த இடத்துல சந்திரனுக்கு பார்க்கும்போது லாபங்களும் உங்களுக்கு பெருகும்னு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 15, 16 தேதிகள் அதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வராருங்க. அமாவாசை சந்திரனாகவும் இருக்காரு, அமாவாசை நோக்கி போகக்கூடிய சந்திரனாகவும் இருக்காரு. இருள் அமைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். பௌர்ணமி சந்திரன் வெளிச்சம், அமாவாசை நோக்கி போகக்கூடிய சந்திரன் இருட்டு. அப்போ ஏற்கனவே அங்கே சனி இருக்காரு. சனி, அமாவாசை சந்திரன், செவ்வாய், புதன் இப்படிலாம் கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு 12ஆம் இடம் பாவத்துவம் ஆகுது. அப்படின்னா கடும் செலவினங்கள் வரும் அப்படிங்கிறது உண்மை. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? நீங்கள் செலவு வருது, வீட்டில் இருக்கிறப்போ செலவழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் கெடுதலாக இருந்தால் நன்மையும் சொல்லணும். அப்போ ஜென்மச்சனி வேற உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். 27/8க்கு பிறகு வரும்ல. அப்போ இப்போவே நம்ம சிக்கனமாக செலவு செய்யணுங்கிற ஒரு அட்வைஸை சொல்கிறேன். செலவினங்கள் வரத்தான் செய்யும், வரவுக்கு தகுந்த செலவை நீங்கள் செய்யணும். அது மட்டும்தான். அப்போ இந்த வாரம் கொஞ்சம் செலவினங்களை மட்டும் நீங்கள் சுருக்கிடணும். இந்த மேசராசி அன்பர்களுக்கு வார கடைசி 17, 18, 19 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அமாவாசை அமைப்பா ராசிக்கு வருவாருங்க. அப்போ சூரியன் சந்திரன் அமாவாசை இருட்டு அப்படின்னு சொன்னோம்னா சூரியன் இங்கே உச்சமாகிறாரு. அமாவாசைக்கு விதிவிலக்கு இருக்கு. சூரியன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் அங்கே இருக்காரு. அப்போ ஒளி தத்துவமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள், ஒரு சந்தோஷமான அமைப்புகள் வார கடைசியில் நிச்சயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வார தொடக்கம் அதாவது 13, 14 தேதிகளில் சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்காருங்க. 10ஆம் இடம் அமாவாசை அமைப்பை நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் இருள் ஒளி, அதாவது ஒளி இல்லாத சந்திரனாக இருந்தாலும் விதிவிலக்கு உண்டு, குரு பார்வை இருக்கு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலே ஆரம்பிக்கலை, வேலையே இல்லை, வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். வேலை இருக்கிறவங்களுக்கு சிறப்படை எண்ணம், அப்புறம் செயல், வெற்றி, இப்படி 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும். கிரகங்கள் சத்து உங்கள் தசாபதிக்கு ஏற்ப எண்ணங்கள் உருவாகலாம், அந்த எண்ணங்கள் செயலாகலாம், வெற்றி பெறலாம் தொழில் அமைப்பில். அது உறுதியான விஷயங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. வாக்கால் பிழைப்பவர்கள், வருமானம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒளி குரு பகவான் ஒளியாக இருக்காரு 2ஆம் இடத்துல. அப்படியே 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 10ஆம் இடத்தை சந்திரன் பார்க்க 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வேலை அமைப்பு, வேலை தொழில் எல்லாமே நீங்கள் முயற்சிக்கு தகுந்தவாறு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் ஒன்றும் குறை இல்லை. 8ஆம் இடம் இப்போ வெளியில் போய் வியாபாரம் பண்ணுறவங்க, வெளிநாடு போக எண்ணங்கள் கொண்டவங்க, அதிர்ஷ்டத்தோட ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த 13, 14ஆம் தேதி ஒரு ஏற்றமான அமைப்பாக இருக்கும். 10ஆம் இடத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே சந்திரன்கிற அரைகுறை ஒளி இருந்தால் கூட குரு பகவானால தொழில் அமைப்பு நல்லா இருக்கு. அப்போ 6, 10 வெளிச்சமாக வர்றதுனால தொழில் வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. 13, 14 தேதிகள் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து 15, 16 அந்த நாள்களில் சந்திரன் 11ஆம் இடத்துக்கு போவார். ஏற்கனவே இங்கே 11ல் சனி இருக்கும் பொழுது 11ஆம் இடத்துல எந்த கிரக நன்மை உங்களுக்கு ராசி ரிஷபராசி யோகாதிபதி வேற.
அப்போ 11ஓட இந்த அமாவாசை சந்திரன் சேரும் பொழுது லாபத்தில் நம்ம கண்ணு கருத்துமா இருக்கணும். நான் சொல்றது கவனிங்க. அந்த இடத்துல இருட்டு இருக்குன்னு அர்த்தம். சூரியன், சனி, ஏகப்பட்ட கிரகம் இருக்கா. ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒண்ணுக்கு ஒன்று முரணாக இருக்கும் பொழுது லாபத்துல கண்ணு கருத்துமா வியாபாரம் பண்ணும்போது விழிப்போடு இருக்கணும்னு அர்த்தம். லாபங்கள் குறையாம நம்ம பார்த்துக்கிறணும். எதா இருந்தாலும் மைனஸா இருக்கிறத நம்ம பாசிட்டிவா சொல்லக்கூடியதுதான் இந்த ஜோதிடம் அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல 11ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். லாபத்து குறையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. வார கடைசி 17, 18, 19 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சூரியனோட சந்திரன் அமாவாசை தான். சுக்கிரன் அங்கே இருக்காருல்ல. அப்போ சுப செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் நல்லா இருக்கும். லாபங்கள் கம்மியானாலும் அடுத்த வார கடைசியில் சுப செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிம்மதியாக சொல்லியிருந்தோம். அப்போ லாபத்தை நம்ம சிந்தனையில் செலுத்தி இந்த வாரம் தொழிலை சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரிஷபராசிக்கு சொல்லப்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வார தொடக்கம் 13, 14 தேதிகளில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அந்த கோல்சார அமைப்பத்தை நம்ம நாளுக்கு பார்க்கணும். மற்ற இதர கிரகங்களையும் சேர்த்து நம்ம பலன் சொல்லணுங்க. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பாக்கியமா இருக்காருங்க. சரி, பாக்கியத்தில் சந்திரன் ஒளி இழந்திருக்காரு. விதிவிலக்கு குரு பார்க்குறாரு. அப்போ எல்லாமே பாக்கியமாமையும் சொல்லிடுறேன். இந்த வாரம் அவங்க விரலுக்கு தக்கன விற்கும். ஒரு சின்ன வியாபாரம் நடைமேடையில் வியாபாரம் பார்க்குறவர் உடனே பெரிய தொழிலதிபர் ஆவார்னு நான் சொல்லலை. அப்படி ஜோதிடம் சொல்லலை. நம்ம ஜகுதிக்கு என்ன இருக்கோ அதில் மேன்மை வரும். பாக்கியங்கள் இருக்கும். தந்தையார் வழி உதவிகள் உங்களுக்கு என்ன செய்றீங்களோ அப்பாவுடைய அமைப்புல ஒரு உதவிகள் கிடைக்கும். இப்ப அப்பாவே இல்லை, இவர் சொல்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்க ஜாதகத்தின் அமைப்புல தான் நம்ம பலனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அமைப்புல அப்பா இல்லைன்னா உங்க ஜாதகம் தெரிவிக்கும். அப்ப பாக்கியம்ங்கிறது வந்துடும்ல. இறையருள் நமக்கு பாக்கியம். அப்பா 9ஆம் இடம் சிம்மம் அப்பாவை குறிக்கும். 9ஆம் அதிபதி அப்பாவை குறிப்பாரு. அப்போ 9ஆம் இடம்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு பாக்கியம் குறிக்கும். அப்போ எல்லாமே சிறப்பா இருக்கும்னு நீங்க சொல்லி முடிச்சிடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வார நடுப்பகுதி 15, 16 தேதிகளில் 10ஆம் இடத்துக்கு வருவார். இந்த இடத்துல நான் எல்லா வாரம் சொன்னது மாதிரி சில விஷயங்கள் சொல்ற மாதிரிலே 10ஆம் இடத்துல சுபத்துவம் பாவத்துவம் கலந்து நிற்கிதுங்க. இப்போ தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சின்ன வியாபாரிகள் இருந்தாலும் ஒரு வாழைப்பழமே விற்கிறீங்க, பழம் 2 நாள் இருந்தால் தாங்காது. அப்போ இந்த ஜோதிடத்தில் அளவோட பொருளும் ஒரு 2 தார் வாங்கினா விற்கும் அப்படிங்கிறத விட ஒரு 10 தாரை இறக்கக்கூடாது. தேங்கி போகுமா? நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். தொழிலில் கவனமாக இருக்கணுங்க. வார கடைசி இருக்கு பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வராரு. அப்போ நீங்கள் தொழிலில் கவனமாக இருக்கும் பொழுது நீங்கள் போட்ட முதலுக்கு லாபம் பங்கம் இல்லாமல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கே அமாவாசை அமைப்பு இருந்தாலும் சுக்கிரன்கிற ஒளி எங்கே இருக்கா? உங்க ராசிக்கு யோகாதிபதி. நீங்கள் நான் சொல்லாட்டாலுமே உங்கள் மனசே அதை சொல்லும். இந்த வாரம் லிமிட்டாக நம்ம ஒரு முதல் போடணும், நம்ம வியாபாரம் பண்ணணும்னு உங்கள் மனசே சொல்லும். ஏன்னா 5ஆம் அதிபதி. ஜோதிடம் அற்புதமான விஷயம். லக்னத்தில் குரு இருக்கு. நீங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஜென்ம குரு சிறைவாசத்தில் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராசி பலம் பெறும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் வயசுக்கு தக்கன. நீங்களே குழந்தைங்க, உங்களுக்கு எப்படி குழந்தை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் அர்த்தம். படிக்கிற வயசுல நல்லா படிப்பீங்க, தொழில் பண்றவங்க நல்லா பண்ணுவீங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நடுத்தரவு குழந்தை நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு தக்கன பலன். குரு பார்வை இருக்கு 5ஆம் இடத்துக்கு. 7ஆம் இடத்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற செய்யணுங்கிற எண்ணங்கள், குழந்தைகளுக்கு செய்யணுங்கிறது பெற்றோருக்கு ஆகும். நீங்களே பருவத்தில் இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவீங்க. காதல் விஷயத்துல ப்ரொபோஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வார தொடக்கத்துல சந்திராஷ்டமம் கடகராசிக்கு 13, 14 தேதிகளில் மனம் அலக்களிக்கும். அமாவாசை சந்திரன், அமாவாசை நோக்கி போகிற ஒரு சந்திரன் ஒளி பெறுது. இப்படி சுபத்துவ பாவத்துவ கலப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் அவசியமான காரியங்கள் இன்னைக்கு விட்டா அடுத்து இல்லைங்கிறத மட்டும் நல்ல கோரையை பயன்படுத்தி செய்து கொள்ளணும்னு சொன்னேன். அடிக்கடி சொல்றேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு செஞ்சுக்கலாங்கிற நிலைமை வரும்போது உங்களுக்கு தெரியும் உங்க தசாபத்தி அமைப்பு படி நடக்கிற விஷயங்கள். இப்ப எல்லாருடைய ஜாதகத்தை நான் பார்த்து இந்த பலனை சொல்லலை, பொதுவாக சொல்றேன். சரியாவே இருக்கும். அப்ப 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இன்னைக்கு முடிவெடுக்க வேணாம், அப்புறம் எடுத்துக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு பூரா அடுத்த நாள் தள்ளி போடுங்க. அவசியமான முடிவுகளுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வர்றாரு, நம்ம உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப போயிட்டா அடுத்து கான்டாக்ட் பண்ண முடியாது, ஜிபே நம்பர் இருந்தால் அனுப்புவான்னு உறுதி கிடையாது. அப்ப கண்டிப்பா அவர்கிட்ட பேசி காரியங்களை சாதிக்க நல்ல உரை பயன்படுத்துங்க அப்படிங்கிற அர்த்தம். நடுப்பகுதியான 15, 16 தேதிகளில் பாக்கியஸ்தானத்துக்கு வருவாரு. 8ஆம் இடத்துல நின்று போன விஷயங்கள் 9ல் நடக்கும். எப்படி நடக்கும்? அங்கே மீனத்துல கெடுபலனும் நல்ல பலனும் இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கு. ஏப்ரல் வரைக்கும் இருப்பாங்க. அப்ப 9ஆம் இடத்துல நம்ம பிக்கப் பண்ணணும். இந்த பாக்கியங்கள் அடைவதற்கு நம்ம முயற்சி செய்யணும்னு அர்த்தம்.
அவ்வளோதான் அமைப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வார கடைசியில் 17, 12, 19 தேதியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வருவாருங்க. தொழில் அமைப்பில் அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் உச்சமாக இருக்கிற சூரியன் விதிவிலக்கு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் விதிவிலக்கு இருக்கு. விதிகள், துணை விதிகள், விதிவிலக்கு இருக்கு. 10ஆம் இடத்துல உச்ச சூரியன் இருக்காரு. 2ஆம் அதிபதி 10ல் உச்சம். சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வாரம் இருக்கும். சுக்கிரனுங்கிற பேரொழிவை அங்கே ஒரு குருவுக்கு அடுத்த நிலையில் ஒளி நிலையில் உள்ள சுக்கிரனும் அந்த இடத்துல இருந்து அந்த அமாவாசை இருட்டை நீக்கிறாரு. தாய் தந்தை அமைப்புகளுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டிருந்தா கூட அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடலாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வார பலனை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வார ஆரம்பத்தில் 13, 14 தேதிகளில் 7ஆம் இடத்துல சந்திரன், அமாவாசையை நோக்கி செல்லக்கூடிய சந்திரன் ஒளியிழந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை கிடைக்குது. அப்போ நீங்கள் புத்துணர்ச்சாவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன், நல்ல பலனாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். உங்கள் தசாபுத்தி படி உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், எந்த ஜாதகத்தை நான் பார்த்து சொல்லலை. அப்போ கண்டிப்பான முறையில் பலவித 100% நிறைவானவர்கள் சிம்மத்தில் இருப்பாங்க, 80% இருப்பாங்க, 90% இருப்பாங்க, 70 இருப்பாங்க, 60 இருப்பாங்க, 50 இருப்பாங்க, 40%, 20% ஏதோ வாழ்ற அமைப்புல உள்ளவங்க சிம்மராசி இருப்பாங்கல்ல. அவங்க அமைப்புக்கு தாங்க இந்த கோல்சாரம் பயன்படும். லோ மார்க் வாங்குறவங்களுக்கு இந்த கோல்சாரம் உதவிகரமாக இருக்கும். உண்மை அதுதான். அப்ப 7ஆம் இடத்துல இருக்க சந்திரன் 13, 14 தேதிகளில் இருப்பாங்க. குரு பார்வை இருக்கிறதுனால ஒளியிழந்த சந்திரன் குரு இல்லைன்னா கொஞ்சம் திணறல் இருக்கும், உறுதியா சொல்லிடலாம். சரி, அஷ்டம சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி இப்ப சமீபத்துல சனி மட்டும் இருக்கும்போது தாக்குதல் தான். ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த லக்னமா இருந்தாலும் சரி, கோச்சாரம் ராசிக்கு அந்த அமைப்புல இப்ப சமீபத்தில் பல கணக்குகள். ஒரு திருவிழா கூட்டத்துல கீழே விழுந்து மிதிபடுவோம் போல கீழே விழுவான், 2 பேரும் மிதிப்பாங்க, அப்புறம் எல்லாருமே ஏறி மிதிப்பாங்க, அப்புறம் 2 கேப் கிடைக்கும், மறுபடியும் மிதிச்சுட்டு போவாங்க. அப்ப அவனோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி பாருங்க. சனி இங்க இருக்காரு, சனியோட செவ்வாய் சேர்றாரு, புதன் இருக்காரு, சூரியன் இருக்காரு, ஹைலைட்டு, சுக்கிரன் வேற இருந்தாரு. அப்ப அடிச்சுட்டு தண்ணி தெளிக்கிற மாதிரி, அடிச்சுட்டு ஃபேன்ட்டை கொண்டு வைக்கிற மாதிரி, சரியா, தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி, தாகத்தை ஏற்படுத்துறது, தாகம் நின்றவனு தண்ணி கொடுக்குற மாதிரி, இப்படி அவஸ்தைகள்ல சிம்மத்தில் இருக்கீங்கல்ல. ஜூன் மாதம் 2ஆம் தேதி சுத்தமா அஷ்டமச்சனி முடிவு வரைக்கும் கண்டிப்பா நீங்க ரிலீஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். ஏன்னா உங்க ஜாதகப்படி நோய் கட்டுக்குள் வந்துடும், நோயை நீங்கிடும். அது உங்க ஜாதகப்படி. குரு பகவான், சனி வெறும் ஊடகம் மட்டும்தான், இருட்டு ஊடகம். குருங்கிற ஒளி போடும் பொழுது அங்கே கெடுதல் நடக்காது, மாறாக அதிர்ஷ்டம் செயல்படும். 8ஆம் இடம் வெளிச்சமாயிடும் அவங்க தசாபுத்தி படி. சரி, 15, 16 சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம் எப்படி வருது? கடகராசிக்கு சொன்னேன், சந்திரன் ஒளியோட இருக்காரு. ஆனா சிம்ம ராசிக்கு அங்க 8ஆம் இடம் மீனத்துல வருவாரு. அங்க சூரியன் சனி இருக்காங்க, ஏற்கனவே இருட்டு, சரியா. சூரியன் மேசத்துக்கு போயிடுவாரு, இருந்தாலும் அந்த இடத்துல சனி, புதன், செவ்வாய் எல்லா பேர் இருக்காங்களா. அப்ப அங்க இருக்கும் பொழுது கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கும். சந்திராசிரமம் மனதை குழப்பும், ஆரோக்கிய பாதிப்பு, எண்ணங்கள் நிறைவேறாமல் கொஞ்சம் அவசரத்தான் இருக்கும். கண்டிப்பான முடிவுகள் இருக்கும் பொழுது பிறரை துணைக்கு வச்சுக்கிட்டு கூட ஒரு கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்கள் முன்னேற்றத்திற்காக பக்கத்துல ஒருத்தரை கூட்டிட்டு கூட ஆரோக்கிய பாதிப்பு இருந்தா கூட தெளிவு கேட்டுக்கொண்டு நீங்க செயல்படணும். முக்கியமான முடிவுகளுக்கு இன்னைக்கு சந்திச்சா கிடையாதுங்கிறவங்களுக்கு மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கும் செய்யலாம், நாளை மறுநாளும் செய்யலாம்ங்கிற விஷயத்தை கண்டிப்பா ஒத்தி போடுங்க. தெளிவாகவே சொல்றேன். சரி, வார கடைசியில இங்க வருவாரு, 9ஆம் இடத்துக்கு வருவாரு. 8ல இடர் கொடுத்த சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பாக்கியமா வரும். அங்க உச்ச சூரியன் இருக்காரு. நீங்க 15, 16 இந்த தேதிகள்ல உங்கள் ராசிநாதன் சனிகிட்ட இருந்து அப்படியே உச்சமா வராரு, சுக்கிரனோட இருக்காரு. அப்ப ஆரோக்கிய கண்டிப்பா மறையும், ஆரோக்கிய சீர்படும் சொல்லணும். ஏன்னா அந்த குரு பகவான் வைகாசி மாதம் தான் வர ஜூன் மாதம் 2. அதுக்குள்ள இப்ப இந்த ஏப்ரல் 15, 16 கொஞ்சம் ரிலீஸ் கிடைக்கும். உணர்ந்து பாருங்க. ஏன்னா ராசிநாதன் தப்பிச்சு, சனி தப்பிச்சு உச்சமா வராரு. இதுதான் அர்த்தம்ங்க. நீங்க கொஞ்சம் வல்லமை ஆவீங்க. சரி, குரு பகவான் 11ல இருக்காரு. லாபங்கள் இந்த வருஷம் நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்குறது. உங்க நம்பிக்கை ரொம்ப சரிஞ்சு போகல, ஆரோக்கிய குறைவா இருக்கு, இருந்தாலும் நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கு. காரணம் குரு பார்வை. அடுத்து 5ஆம் இடம் சிந்தனை நல்லா தான் இருக்கு. கீழே படுத்துட்டு கூட நல்லா தான் சிந்திக்கிறீங்க. செயல்திறன் நல்லாட்டா கூட சிந்தனை நல்லா தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் குரு பார்க்கிறாரு. உங்களோட வீட்டுக்காரரு
பெண்ணாக இருந்தால் சிம்ம ராசி, ஆணை சொல்றேன், ஆணாக இருந்தால் பெண்ணு, அது அவசப்பட்டாலும் ஒரு நிவாரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். குறிப்பா சொல்றேன், சிம்ம ராசிக்காரவங்க குடும்பத்துல கணவன் மனைவி இருவருக்குமே பாதிப்பு உணர்ந்து பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில இந்த குரு பயிற்சி அடுத்து 12ஆம் இடம் வருது, நல்ல தூக்கம் கிடைக்கும். நல்ல தூக்கம்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். தூக்கம் எப்போ வரும்? நல்லா நோய் தீர்ந்தால் வரும், கடன் தீர்ந்தால் வரும், வீட்டில் கரைச்சல் தீர்ந்தால் வரும், பிள்ளைகள் ஒழுங்காக நடந்தால் வரும். சரியா? அப்படி வரும். வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடம் வெளிச்சம் வந்து உச்சகோடு, ஒரு வருஷ காலம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நடக்கக்கூடிய தசாபதிகள் நடத்துக்கும் பட்சத்தில் நடக்கும், எல்லாரும் கிடையாது. அப்ப சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ஆரோக்கிய குறைவு இருந்தது தீர்வுன்னு சொல்லிடலாங்க. அது இந்த வார தொடக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 13, 14 தேதிகள்ல 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகுது. 6ஆம் இடம் என்ன? வேலை, கடன் அமைப்பு, இப்படி போயிடும். நம்ம வேலையை எடுத்துக்குவோம், அன்றாடம் வேலை. 6ஆம் இடத்துல ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால இதுவரை வேலை இல்லையா, வேலை, ஒரு மாற்றம், வேலையில மாற்றம், வேலையில திருப்தி, அதிருப்தி நீங்கி திருப்தி, இவெல்லாம் ஏற்படுங்க. அப்புறம் 15, 16 தேதிகள்ல 7ஆம் இடம். இந்த இடத்துல இந்த வாரம் எந்த வாரமும் சொல்லாத விஷயத்தை இதுல சொல்றேன். 7ஆம் இடம் சற்று பாவத்துவம். இடம் கொடுத்த கிரகம் குரு இங்க இருக்காரு. குரு புதன் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இது ஒரு சிறப்பான அமைப்புங்க. ராசிநாதனும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை. வீட்டுல புரிதல் இல்லாம இருக்கலா நீங்கும். உங்களுடைய தசாபதி படி தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில உங்களுக்கு ஒன்றுதல் நடக்கும். ஏன்னா கண்டகச்சனை நடக்குது. நம்ம லக்கணம் 7ஆம் இடம், நம்ம தொடர்புகள். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு கரைச்சல் இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் இல்லை, புரிதல் இல்லாதவர்களுக்கு. மனைவிட்ட கருத்து முதல் இருக்கும். 7ஆம் இடம் பாவத்துவம். நம்ம யாராட்ட தொடர்பு கொள்றோமோ அவங்க பூரா சற்று நல்ல பலன் இல்லை, அது பூரா இப்ப மாறும். 7ஆம் இடத்துல பாவத்துவம் சோத்தும் கலந்து நிக்குது. அப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிர்படுற கூட 7ஆம் இடமுங்க. அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முதன்மை வந்து மனைவி, அப்புறம் கூட்டு தொழில், நண்பர்கள். ஆனா 7ஆம் இடத்துல எல்லாருமே அன்றாடம் உள்ள அமைப்புகள். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும், உறுதியா சொல்றேன். 8ஆம் இடத்துக்கு வார கடைசியில வருவாரு, சந்திராசிரமா வரும். மற்ற ராசிக்கு சொன்னது மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு சொன்னல அந்த கெடுபலும் நீங்க இல்லை. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல சூரிய சந்திரன் அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் சூரிய சந்திரன்ல யாராவது ஒருத்தர் உச்சமா இருக்கும்போது அந்த இடம் பலப்படும். பாவத்துவம் இல்லை. சனி இருந்தா தாங்க பாவத்துவம் வந்துடும். சனி தாங்க கெட்ட கிரகம் சொல்லிட்டேன். இப்ப அங்க சுக்கிரன்கிற ஒளி இருக்குது. அப்ப சந்திராசிரமம் வந்து கடுமையை பாதிக்காது என்றாலும் தேவை அமைப்பு, அதையும் மனசுல வைக்கணும். பௌர்ணமி இல்லை. அப்ப முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு விட்டா அப்புறம் லைஃப்ல எப்பவுமே கிடைக்காதுங்கிற அமைப்புல நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஓரையை பயன்படுத்தி முடிவெடுத்துக்கிறீங்க. அதுல நீங்க ஒரு அடித்தளம் வச்சுக்கலாம். இன்னைக்கு வேணா அவசியம் இல்லை, பைய செய்யலாம்ங்கிற நிதானமா செய்யலாம் இருக்கும்போது கண்டிப்பா இதை செய்ய வேணாம், அடுத்து செய்யலாம்ல நல்ல அமைப்பு வரும்பொழுது. அப்ப நல்ல ஒரு சிறப்பா நம்ம செஞ்சுக்கலாம். சரி, குரு பகவான் 10ல் இப்போதைக்கு இருக்காரு. தொழில் இது வரைக்கும் அவங்க தசாபுத்தி படிக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இனத்தை ஓட்டிட்டு வர்றீங்க, டிஸ்கனெக்ஷன் ஆகலை. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குடும்பம், வருமானம் அமைப்புல, பேசி பிழைக்கிற அமைப்புல இனத்தையே வந்துட்டு இருக்கு. அடுத்து 4ஆம் இடம் வீடு, வீட்டுல நின்று போன விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான விஷயம் அனைத்துமே, தாய்க்கு செய்யறது, தந்தைக்கு செய்யறது, 2 பேர் வீட்டுல இருக்காங்க சுகஜீவனர்கள், அவங்களுக்கு செய்யறது, மனைவிக்கு செய்ய, எல்லாமே வீடுன்னு வந்துடும்ல. அதுக்கு ஒரு பாகம் ஏதோ இருக்கு அப்படிங்கிற அமைப்புல சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வேலை, வேலை அமைப்புலையும் இந்த குரு பார்க்கறதுனால ஒரு 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 நல்லதும் கெட்டதுமா இருக்கு. ஏன்னா ஏப்ரல் மாதம் மீன ராசியில எல்லா கிழமையும் சங்கமிக்கும் போது அந்த இடம் எத்தனையாவது இடம்ங்கிறத பார்த்து நம்ம சொல்லணும். கண்டகச்சனி இப்ப கூடத்தான் செய்யும். உங்களுக்கு சனியும் சூரியன் இருக்கும்போது அதிகமா இருந்தது, இப்ப சூரியன் விலகினோன்னா கொஞ்சம் குறையும். அடுத்து குரு பகவான் வந்து இங்கே கடகத்துக்கு வருவாரு. 11ஆம் இடம் லாபங்கள் பெருங்க வருஷம் பூரா. தொழில லாபமே இல்லை. சிறு குறு வியாபாரிகள், அன்றாடம் கடைபிடிப்பவர்கள் பிளாட்ஃபார்ம்ல, அவங்களுக்கு கூட லாபங்கள் ஒரு வருஷ காலம் நல்லா இருக்கும். உங்கள் தசாபுத்தி ஒர்க் அவுட் ஆகட்டா கூட இதுல பலன் வரும். அப்ப குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குற, 4ஆம் இடத்தை பார்க்குற, 6ஆம் இடத்தை பார்க்குற, சிறப்பா இருக்கும். உச்சமா இருக்கும் பொழுது லாபங்கள் இந்த வருஷம் பூரா அனைத்துமே லாபம். பாக்கியம் அனைத்தும் பாக்கியம்ங்கிற மாதிரி அனைத்தும் லாபம். 9ஆம் இடம் 5 அனைத்துமே அதிர்ஷ்டம். இப்படி வந்துருங்க. ஆக கன்னிராசிக்கு ஒரு திருப்பு முனையாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. வார தொடக்கமான 13, 14 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் வருவார். அதிர்ஷ்டம் செயல்படுது. அமாவாசையை நோக்கி செல்லக்கூடிய ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் செயல்படும். இது வேற என்ன அதிர்ஷ்டம்?
இப்ப பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க கோபுரத்துக்கு வரக்கூடிய அமைப்புன்னு நான் சொல்ல வரல, அப்படியும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புல அப்படி போயிடுவாங்க. குப்பையில் கிடக்கிறவங்க கோபுரத்துக்கு போவாங்க அமைப்பு, அது வேற. அது சுயசாதகத்துல உள்ள விஷயம். கோல்சாரத்துல அப்படிலாம் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. கோல்சாரத்துல அப்படியும் போகும். சுயசாதகத்துல இந்த மாதிரி உச்சாணி கொப்புக்கு போகக்கூடிய அமைப்புல இருக்கும்போது இந்த கோச்சாரம் உதவி பெரியும் போது அவர் வந்துருவாரு. அப்ப அடிப்படை ஜாதகம் தான், எங்க நீங்க சுத்தினாலும் அடிப்படை தான் முக்கியங்கிறது வலியுறுத்துறேன். 13, 14 தேதிகள்ல, அதுக்கடுத்து 15, 16 தேதிகள்ல 6ஆம் இடத்துக்கு போவாரு. இங்க 6ஆம் இடத்துல சுபத்துவ பாவத்துவம் கலந்துருக்கு. இந்த மீன ராசியினுடைய அம்சத்தை தான் இந்த வாரத்துல சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்ப வெளிச்சம் மட்டும் தான் நல்ல பலன், இருட்டு இருந்தா கெடுபலன். வெளிச்சமும் இருட்டும் கலந்துருந்தா போராடி பெறணும். வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இது ஒரு அட்வைஸ். வேலை கிடைக்கிறத வேலையை ஏத்துக்கிறங்க அப்படிங்கிற அமைப்புல உறுதியா இதை சொல்லிடலாம். வார கடைசி 7ஆம் இடத்துக்கு வருவாரு. இதுல ஒரு சிறப்பான பலன் துலாமுக்கு என்ன சொல்றேன், ராசியை குருவும் பார்க்கிறாரு, சுக்கிரனும் பார்க்கிறாரு. இந்த வாரத்துல 17, 18, 19 தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்குமா இல்லைன்னு பாருங்க. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சரி, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதிர்ஷ்டங்கிற இடத்துல இருக்காரு. இதுவரைக்கும் அபூர்வ தசாபுத்திக்கு படி மிகுந்த யோகமான ஜாதகத்துல அதிர்ஷ்டம் வந்தது. கடுமையான ஜாதகங்கள்ல கெடுபல் நடக்காம போனது, அதுக்காகத்தான் அந்த அதிர்ஷ்டம் செயல்பட்டதுன்னு அர்த்தம். கஷ்டத்தை நீக்கியது 9ஆம் இடம், உயர்வை கொடுத்தது 9ஆம் இடம், இப்படி சொல்லலாம் சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் கான்பிடன்ஸ், உங்க சகோதரம், இல்லறம் எல்லாமே சிறக்கும். ஒரு வார்த்தை சொன்னா அதுல எல்லாமே நீங்க யூகிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னது மாதிரி 5ஆம் இடம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சிறப்பாக இந்த வாரம் இருக்கும். இந்த ரெட்டிப்பு பலன் துலாம் ராசிக்கு, ஏன்னா ராசி பலம் படுறது குருவும் சுக்கிரனும் துலாம் ராசிக்கு தான் பார்க்குறாங்க, மற்ற யாருக்கும் இல்லை. மேச ராசிக்காரங்களுக்கு ராசியிலே சுக்கிரன். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி நல்லாவே இருக்கு இந்த வாரம். எப்படி மீன ராசிக்கும் சிம்மத்துக்கும் கணவன் மனைவி சச்சரவா இருந்ததோ, உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ, இதுக்கு நல்லாவே இருக்கும் வித்தியாசம். இந்த ஜோடிக்கு நல்லா இருக்கும், மேசத்துக்கும் துலாமுக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம்னா, கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி இப்ப சந்திரனுடைய நிலை விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல வராது. லக்கணத்துக்கு தான் திக்பலம், ராசிக்கு போட்டு குழப்பக்கூடாது. 4ஆம் இடத்துல ஒளி குறைந்த அமைப்பாக இருந்தாலும் குரு பார்வை. இப்ப சொல்லிடலாமே, உங்க ஜாதகத்துல தாயுடைய அமைப்புகள் பாவகம் பாவகாதிபதி காரகம் அமைப்புல பழுதுபட்டிருந்தா இப்ப தாயாரு கண்டிப்பா நம்ம அந்த தசாபதியும் நடந்தால் தாயாருடைய மனபேதமும் உடல்நல குறைவு கண்டிப்பா இருக்கும் நீங்கும். 4ஆம் இடம் கல்வி விஷயம், வீடு வாங்குற வாகனம் பழுதுபடுறது, மறுபடியும் ரிப்பேர் பண்றது, இந்த விஷயங்கள் பூராமே 13, 14 தேதிகள் நடக்கும். நடுப்பகுதியான 15, 16 தேதிகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போறாரு. பாவத்துவ அமைப்புப்படி விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இப்ப கண்டிப்பா நடக்கும். ஒரு பின்னடைவுனா ரொம்ப மோசம் இல்லை, நல்லதும் கெட்டதும் கலந்து நிற்குது. குரு புதன் பரிவர்த்தனை ஆகிறதுனால குருவே அங்கே பரிவர்த்தனை இங்கே வருவாரு. அப்ப கண்டிப்பான முறையில் குழந்தைகள் விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். பலவீனமான அமைப்பு கொண்டவர்கள், வலுவான ஜாதகத்துல குரு பகவானும் 5ஆம் இடம் சுபத்துவம் அளவு அவங்க வாட்டில் வெளிநாட்டிலோ தனியாக தொழில் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எந்த கெடுதலும் வராது. அப்ப பலவீனப்பட்ட குரு பகவானும் 5ஆம் இடம் இருந்து அதிர்ஷ்டம் கம்மியான ஜாதகங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய சிந்தனை பழுதுபடும். குழந்தை அமைப்புல சிந்தனையை சீராக்கிக்குங்க, மனதை அளவாய் வரக்கூடாது. இந்த வாரம் எப்ப சொல்ற 15, 16 தேதியில குழந்தைகளுடைய நலனையும் கரைச்சல்லாம அவங்களே மனபேதம் சொன்னாலும் பொறுத்து போகணும். ஜோதிடம் வழிகாட்டி. வார கடைசி 17, 18, 19 தேதியில 6ஆம் இடத்துல உச்ச சூரியனா வராரு. உச்ச சூரியன் இங்க இருக்கு, அதோட அமாவாசை சிந்தனை சேருது. அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் உச்ச சூரியனும் அருகில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஒளி கொடுக்கறதுனால அமாவாசை தோஷம் வேலை செய்யாது இங்கே. அப்ப வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சக்சஸ் நடக்கும். வேலையை தரக்கூடிய எண்ணங்களும் வேலையில இருந்த திருப்தியான அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. சரி, குரு பகவான் 8ல இருக்காரு, மறைகிறாரு, 2ஆம் இடத்தை பார்க்கிறாருல்ல, எண்ணத்தையோ வண்டி ஓடிச்சுல கோச்சாரப்படி அப்படி அமைப்பு எடுத்துக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. செலவினங்கள் இருந்துகிட்டு இருக்கும், அது வரத்தான் செய்யும், சுப செலவினங்களா வரும். இப்போ உங்க மனசைத்தான் சீராக்கிக்கணும். குழந்தைகள்கிட்ட அனுசரித்து நம்ம போய்க்கிறோம். இது ஒண்ணுதான் நான் சொல்லக்கூடிய அறிவுரையா இருக்கணும். அதுக்கடுத்து 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அது சொன்னே நம்ம சுகப்படுவோம். பாவத்துவம் அமாவாசை சந்திரன் சனியுடைய வீடு, குருபவன் பார்க்குறாரு, சீர்படும். ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறீங்க. தாய் மேல பாச வைங்க, அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜூன் 2ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வருது, பாக்கியஸ்தானத்துக்கு வருது. பாக்கியமே இல்லாத வலுவற்ற ஜாதகம் கூட ஒரு வருஷம் சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு இந்த வார பலன்களை சேர்த்தே சொல்லிடலாம்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு 13, 14 இந்த வார அந்த அமைப்புல 3ஆம் இடத்துல சந்திரன் வராரு. முயற்சி பலிக்கும். 3ஆம் இடம் சகோதர உறவுகள் முதல்ல டேமேஜ் ஆகும். அப்புறம் நம்ம அனுசரித்து நடக்கணும். என்ன மைனஸாக இருக்கோ ப்ளஸ் ஆகணும். ப்ளஸ்ஸை மைனஸ் ஆகக்கூடாது. ப்ளஸ்னா அதிக செலவு காட்டுச்சுன்னா செலவை சுருக்கணும். எந்த இடத்துல குறைக்கணும், எந்த இடத்துல கூட்டணுங்கிறது ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு போதனையான விஷயமே எடுத்துக்கணும். 3ஆம் இடம் போகம். போக அமைப்பு இல்லற அமைப்புல நிறை குறை இருக்கத்தான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இப்போ 3ஆம் இடம் விட்டு 4ஆம் இடம் வருவாருங்க 15, 16 தேதியில். இந்த வாரம் சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புல கலந்து இருக்கிற அமைப்புல தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்படுது. வாகனத்துல கவனமா போங்க. வாகனம் வாங்குறத லோன் போட நினைச்சா சிக்கல்ல முடியும். இப்ப 4ஆம் இடம் கல்வி விஷயம் வயசுக்கு தக்க முடியும். கல்வியில அசம்பந்தம் கொடுக்கும், படிக்க விடாது சூழ்நிலைகள். நம்ம அதை ஹார்ட் ஒர்க் எடுக்கணும். அப்படி அமைப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாயாரோட உறவுகள் கெடும் அல்லது உடல்நிலை அவர்களுக்கு மோசமாகலாம். கட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னா குரு புதன் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அந்த அமைப்பில் நம்ம பார்த்துக்கணும். மனைவியுடைய பேதம் ஏற்படும். அந்த 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல கனெக்ட் ஆகுது. அப்போ பேதம் ஏற்பட்டாலும் நம்ம அனுசரித்து போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி வார கடைசியில் 5ஆம் இடத்துல சந்திரன் அமாவாசையாக இருந்தாலும் உச்சமா சூரியன் இருக்காரு. அவரே பாக்கியாதிபதியாக உங்க ராசிக்கு. அப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் டச் ஆகுது. நீ நினைக்கிறது அதிர்ஷ்டமாகும். முயற்சி 1/4 பங்கு, அதிர்ஷ்டம் 3/4 பங்கு இருந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும். ஏன்னா சுக்கிரன் இங்கே இருக்காரு. மனைவி மூலம் சப்போர்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு பெண்கள் மூலம் சப்போர்ட் பண்ணலாம். வயதானவர்களுக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள் சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன்கள் பெண் குழந்தைகள் தானே. ஏதோ ஒரு பெண்கள், யாரோ அறிமுகமாகாத பெண்கள் கூட முன்ன பின்ன பார்த்துருக்காத கூட உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்போ எப்போ நம்ம கவனமாக இருக்கணும், எப்போ ரிலாக்ஸாக இருக்கணும், எப்போ கவனமும் ரிலாக்ஸாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லும். அதை நம்ம அதன்படி நடக்கணும். சரி, குரு பகவான் ஒரு வருஷ காலமா பலவீனப்பட்டவ கூட அந்த பகை நிலை ஒளி கம்மியாக தான் மிதனத்தில் குரு இருப்பார். பாவத்துவம் தான் சுத்தமாயிரும். பாவத்துவம் இல்லை. இப்போ செவ்வாய் இங்கே இருந்து அப்படி பார்த்துட்டு இருக்காரு. சிறு பலவீனம் இருக்கும். அதெல்லாம் நுட்பமான விஷயம். அப்போ பாருங்க, ராசி என்ன இருந்தாலும் உங்களை தூக்கி பிடிச்சிருக்காருல்ல. கீழே விழுந்தாலும் விழுகாத அளவுக்கு தூக்கி பிடிச்சிருக்காரு. அதனால ஸ்ட்ராங்காக வைக்கல. பலவீனமான ஜாதக அமைப்புல குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குற என்னத்தையும் லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, வியாபாரிகள் லாபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து ராசியை பலமா இருக்கீங்க. 3ஆம் இடம் ஒரு நம்பிக்கை கொடுத்து என்னத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஜாதகப்படி சொல்ற எல்லாருக்கும் இல்லை. கோடீஸ்வர தனுசு ராசிக்கு இந்த பலன் இல்லை. வேலை அமைப்பில் இருக்கக்கூடிய அரசு வேலை இருக்கக்கூடியவருக்கு இது கிடையாது. பலவீனமா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இந்த ஒளி கொடுக்குற அமைப்புல குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவார். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்துல கூட நீங்க சார்ந்திருக்கிற விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம் ஆரோக்கியம் சீர்கேட்டு இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு கூடும். திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். இந்த ஜூன் மாதம் 2ல இருந்து இந்த வாரப்பலனோட சேர்த்தே சொல்றேன். ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டாக ஒரு வருட காலம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போமுங்க. சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆரம்பத்தில் 13, 14 தேதியில் வருமான சிந்தனை இருக்கும். அங்கே ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வைப்படுவதால உங்க தகுதிக்கு ஏற்ப, உங்களுடைய திறனுக்கு ஏற்ப, உங்க யோகத்துக்கு ஏற்ப வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும். வாக்கால் பிழைப்பவர்கள் நல்லபடியா இருக்கீங்க. குடும்பத்தில் சுபிச்சங்கள் அவங்க தசாபதிக்கு தகுந்தவாறு நடக்கும். எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம எண்ணத்தை எடுத்து சொன்னாலுமே ஒருத்தருக்கு நடக்கும். இதுதான் உறுதியான அமைப்பு. அடுத்து 3ஆம் இடம் நம்பிக்கை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த அமைப்பு இருக்கு. குரு புதன் பரிவர்த்தனை தான் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு பலவீனமும் அதுக்கு பேர் சுபத்துவம் தான் கண்டிப்பாக நடக்கும். இருளுக்கு பின் ஒளி அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் ஆகுது. உங்கள் நம்பிக்கை நீங்கள் முயற்சி பண்ணும்போது 3ஆம் இடம் தேகம், அப்படியே தேகம் பலவீனமாக நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி போகும். உங்களுடைய ஆரோக்கியம் அப்படித்தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், ஆரோக்கியத்துக்கான அந்த நேரங்களில் நமக்கு தேவையான உணவை சாப்பிட்டுக்கணும். நம்ம எதிர்த்து பீடு நடை போட வேணும். எதிர் நீச்சல் சொல்கிறோம்ல, அந்த அமைப்பில் போகணும். ஜோதிடமே அதுதான் சொல்லுது. அப்போ 3ஆம் இடத்துல வரும்பொழுது நம்ம தேகம் பாதிக்கப்படலாம், சகோதர உறவு பாதிக்கப்படலாம். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்ம செய்யணும். இதெல்லாம் உண்மையான அமைப்பு. அவங்க தசாபதி படி எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் சொன்னேன்னா நான் ஜோதிடமே இல்லை, ஜோதிடம் அப்படி சொல்லலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வார கடைசியில் 4ஆம் இடத்துக்கு வராருங்க. 4ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கார். உச்சமாக இருக்கும்போது சந்திரன் அங்கே இருள் அமைப்பாக இருந்தாலும் சுக்கிரனுங்கிற ஒருத்தர் இருக்காரு. அப்போ தாயாருடைய அன்பு கிடைக்கும். வாகன தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். வாகன தொழில் நெஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கல்வி நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் முயற்சியோடு செய்யணும். பாவத்துவம் அப்படி கூட இருந்தால் நம்ம முயற்சி செய்யணுங்க. வெளிச்சம் இருந்தால் நம்ம முயற்சி செய்யாமலே கிரகம் நம்ம அழைச்சிட்டு போயிடுங்க. வெளிச்சம் இருந்தால் நம்மளால நடந்துடலாமே. காலம் நடக்க முடியல, பாதையும் சரியில்லை, திணறு வர. கால் நடக்க முடியாவிட்டாலும் பாதை நல்லா இருந்தா தத்தி புத்தி போவாரா?
நல்லபடி ஆரோக்கியம் இருக்கிறவர் கடகடன் ஓடுவாரா? இதுதான் ஜோதிடம். இதை உறவுகளை நீங்கள் ஜோதிடமாக புரிஞ்சுக்கணும். அப்போ 4ஆம் இடம் சிறக்கும். கல்வி, தாயார், இந்த அமைப்புகள் சிறக்கும். தன் சுகம் பெருகும். வாகன அமைப்பில் எந்த பழுது இல்லாமல் போய்கிட்டே இருப்பீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிடலாம். குரு பகவான் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். எண்ணத்தையோ உங்கள் தசாபதிக்கு தகுந்தவர். வேலை இல்லாதவர்கள் கூட ஏதோ ஒரு சிறு வேலை, பிரயோஜனமான வேலை கண்டிப்பாக இருந்தது. பலவீனமானவர்களுக்கு கூட கண்டிப்பாக இருந்தது. அப்போ அங்கே இருந்து 10ஆம் இடத்தை பார்த்தார்ல, 6-10 வெளிச்சம் வேலையோ தொழிலோ உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லிடலாம். 12ஆம் இடம் ஏதோ நார்மலான தூக்கம் இருந்தது. செலவு செய்ய பணம் உங்களோட அமைப்புப்படி இருந்தது. வெளியூர் போகக்கூடிய, வெளிநாட்டில் போகக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். எண்ணங்கள் வர வரைக்கும் கூட கிரகங்கள் செயல்பட்டிருக்கலாம். அப்போ 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால என்னத்தையோ உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லிடலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சொல்லுவோம். வார தொடக்கமான 13, 14 தேதிகளில் ராசியில சந்திரன் இருக்காருங்க. ராசியவே குருபவன் பார்க்குறாரு. அப்போ ஒளி குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால நீங்கள் பலமாவீங்க. சோம்பலுக்கு வேலை இல்லை உங்கள் தசா புத்திப்படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15, 16 தேதிகளில் 2ஆம் இடத்துக்கு போகுது. இந்த சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த மீனராசி அமைப்பை இதோட ஆட் பண்ணோம்னா குடும்பஸ்தானத்தில் விவாதங்கள் வைக்கக்கூடாது. வாக்காள் பிழைப்பவர்கள் சூதானமே பேசணும். கடை வச்சுக்கலே ஒரு பலசர கடை வச்சிருக்காரு, வாக்காள் பிழைப்பவர் தான் அவரையும் சொல்லலாம். வக்கீல் தொழிலும் வாக்காள் பிழைப்பவர் வரும், ரெஃப் விவரம் இருக்கும். இவங்க பூராமே நல்ல அமைப்புல அடிப்படை பலம் அந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லை. அடிப்படை பலம் சிதைஞ்சு போய் தசாபுத்தி ரீதியா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கவங்க இந்த இடத்துல கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல கவனம். வார கடைசியில 3ஆம் இடம் வரும். 3ஆம் இடம் சூரியன் எங்க இருக்காரு, அமாவாசை அமைப்பா இருந்தாலும் சகோதர உறவு, தேக நலம், நம்ம முயற்சி, இப்படி அமைப்புல கண்டிப்பான முறையில அங்க சுக்கரங்கிற ஒரு பேரொழி வேற இருக்கு. அதனால முயற்சி பலிதமாகும். இந்த வார கடைசியில உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். ஃப்ரெஷ்ஷா இருவீங்க. உங்க தேக நலம் கூடும். குரு பகவான் இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நல்லா தானே இருக்கீங்க. அவங்க ஜாதகப்படி நல்ல ஜாதகம் பண்றது மேற்கொண்டு நல்லா இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு 1 வருஷ காலமா. பிள்ளைகளுடைய ஒரு விஷயங்கள்லாம் ஓரளவு நல்லா தானே இருக்குது. பலவீனமானவங்க கூட ஓரளவு நல்லா தானே இருக்காங்க. 5ஆம் இடம் செயல்படுது தானே. மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. 13, 14 தேதியில 12ஆம் இடம் சுப செலவு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ஒளி குறைந்த சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. உங்க தசாபதி அமைப்பு படி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புல கொஞ்சம் முயற்சி முன்னேற்றமாகும். அல்லது அங்கேயிருந்து சிரமப்படுறவங்களுக்கு ஓரளவு விடிவான காலமா இருக்கும். இதை எது சொல்றேன்னா, வெகு விரைவில் ஜூன் மாதம் மீனராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச குரு ராசியை பார்ப்பாரு. பலவீனமான கூட வீரண்டு எழுவீங்க. ஒரு நல்ல அமைப்பு வருங்கிறதுக்காக இதை அடித்தளமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த அமைப்பை 12ஆம் இடம் சுப செலவுகள் வரும். இருந்தாலும் 12ஆம் இடம் செலவு பண்றவங்க இப்ப ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குல்ல, அவஸ்தைப்படுறோம்ல, மீனத்துல ஏதோ ஒரு குறை எல்லாருக்கும் இருக்குல்ல, வயசுக்கு தகுந்தவாறு சிக்கனம் பண்ணணும், செலவை கம்மி பண்ணணும். அப்புறம் ஜென்ம ராசிக்கு வருவார். இப்ப இந்த மீனராசியின் பாவத்துவமும் சுபத்துவம் கலந்த அமைப்புல குருபுதன் பரிவர்த்தனை இருந்தாலும் குருபுதன் பரிவர்த்தனை மனைவி விஷயத்துல கொஞ்சம் கடுமையில குறைக்கும். 7ஆம் இடம் புதன், குரு இவர் அப்படிங்கிற அமைப்பு புரிதல் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசி பாதிக்கப்படுது. இப்போ பாருங்க, ஜென்மச்சனி தானே, ஜென்மச்சனி இருந்துச்சு. நான் ஒரு குறிப்பு சொன்னேன். ஜென்மத்தில் சனி இருக்கும்போது ஆரோக்கிய ஸ்தான அதிபதியும் சனிகிட்ட போய் மாட்டும் பொழுது ரொம்ப அவஸ்தப்பட்டேன். நானே அவஸ்தப்பட்டேங்க. நானே கணிச்ச விஷயத்துல எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்னை போல எத்தனை மீனராசி, நான் தான் இந்த பாதிக்கப்பட்ட மீனராசியா எத்தனை பேர் இருப்பாங்க. என் தெருவில் கூட 10 பேர் இருக்கலாம், பக்கத்து ஊரில் 100 பேர் இருக்கலாம். அப்போ நான் பிறந்த நேரங்களில் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. கிரக நிலைகள் இருக்கலாம், வயசு வித்தியாசத்தோட நான் சொன்ன அமைப்புகள் இருக்கலாம். அந்த அமைப்புல சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. சுக்கிரன் விளையணும்னா கொஞ்சம் நிவாரணம். சூரியனும் சனி இருக்கும்போது இப்ப அவஸ்தை. செவ்வாயும் அங்கே போய் இருக்கும்போது இப்ப எப்படி சொல்றது, செவ்வாய் இருக்கிறது ஜென்மச்சனியை குறைக்கும்னு சொல்லணும். சூரியனுக்கு நட்பு கிரகம் செவ்வாய் போய் சேர்ந்தார்ல, அப்ப சூரியன் சனியுடைய போராட்டத்தை கொஞ்சம் முடிவு கொண்டு வருவார் செவ்வாய். செவ்வாய் சனி பாதிப்படையும். செவ்வாயும் சனிட்டு சண்டை போடுவாரு, சூரியனும் சனிட்டு சண்டை போடுவாரு. அப்ப 2 கிரகம் சப்போர்ட் பண்ணும்போது சனி வலுவளப்பார்ல, இப்ப ஜென்ம சனி பாதிக்காது. எவ்வளவு நுட்பமா சொல்றேன். இந்த அமைப்புல மீனராசிக்காரவங்க தூக்கத்தை விட செல்போனை பார்க்கவே கூடாது. கதிர்கள் அடிக்க செய்யும். இந்த ரேடியேட்டர் கண்ணாடி போடுறோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பார்க்கக்கூடாது. நிம்மதியான தூக்கம் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். இப்ப கண்டிப்பா இருக்கணும். சரியா? அப்ப அந்த ஜென்மச்சனியுடைய அமைப்புகள் ரொம்ப கடுபலனா இருக்கும். இப்ப ஜூன் மாதம் வரும்போது ஜென்மச்சனியே ஜென்மச்சனி கெடுதல இருக்காது சொல்லிடலாம். உத்திரடாதி நட்சத்திரம், வேலை நட்சத்திரம்
நட்சத்திரத்துல போறது பலவீனத்துக்கு அடுத்தரும். ராசியில எந்த நட்சத்திரத்துல போறதோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னடைவுங்கிறது உண்மை. அது கூட கட்டுக்குள்ள இருக்கும். என்ன குரு பாக்குறாருல, ஒரு வருஷ காலம் ஜென்மத்துல இருக்கக்கூடிய 2027 6வது மாசம் தோராயமா சொல்றேன், 7வது மாசம் 8வது மாசம் தேதிகள் பாத்துக்கிற அந்த வயசு சுமார் தோராயமா இருப்பாரு. அது வரைக்கும் குரு இருக்காருல்ல. இப்ப எந்த சனியோட கைகள் கட்டப்பட்டிருக்கும், எந்த கடுமையும் இருக்காது. இப்ப அப்படி ஒரு அமைப்பு சொல்றேன். சரி, ஜென்மத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு வரும், மீண்டு வருவீங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல 2ல இருக்காரு. வாக்குல கவனமா இருக்கணும். எதிரியை நீங்களே உருவாக்குவீங்க கண்டிப்பா. இந்த மாசம் சித்திரை மாசம் சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால ஆரோக்கிய சம்பந்தமா அதுல சம்பந்தமா எதிரிகள் உருவாகுவாங்க. ஆரோக்கியம் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கனெக்ஷன் ஆகுதுல, அப்ப ஆரோக்கியம் கூடுதல கெடுன்னு சொல்லலாம். வாக்கு சார அமைப்புல 6, 8, 12 கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். ஒரு வருஷம், ஒரு மாசம் சித்திரை மாசம் சூரியன் அங்க இருப்பார்ல, அது உங்களுக்கு ஒரு கிஃப்டா சொல்றேன். வார கடைசியில அப்படி அமைப்புல சுக்கிரன் இருக்கிறதுனால வருமானமும் கூடும். வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு வருமானத்தை பார்க்கணும். கொடுக்கல் வாங்கல்ல எதிரி வருவாங்க, நம்ம பக்குவமா மூளை பயன்படுத்தி செய்யணும். அடுத்தடுத்து ஒரு நுணுக்கமான வீடியோக்கள் தர்றேன். குறுப்பயிற்சி அடுத்தடுத்து வரும், எல்லாமே பாருங்க. இந்த நியூஸ் டாக்கீஸ் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வார ராசி பலன்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.